கரண்ட் இஷ்யூ வந்து நேர்காணல் இருக்குங்க. எப்படியான நேர்காணல் நடக்கிறது, எப்படியான வேட்பாளர் தேர்வு செய்ய போறான ஒரு கேள்வி வருது. இவ்வளவு பிரச்சனை அவர் அசால்ட்டா டீல் பண்றாரு. அதை எது புரிஞ்சுக்கிறது? கட்சி நடத்துறேன், நான் வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறேன், வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி விஜய் ஒரு கேடு கட்டனா அப்படின்னு சொன்னா பாஜக எவ்வளவு பெரிய சாக்கடை அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் ஒரு உதாரணம். இரத்த கண்ணீர் எம்ஆர்ஆரை விட உனக்கு மோசமான நிலைமை வருவதற்கு காத்திருக்கு. அப்போ அந்த காந்தாவருடைய சிரிப்பு இந்த த்ரிஷாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி மிக மட்டமாக அது ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு. ஒரு மூணாவது மனுஷியோட ஒரு மூன்றாம் தரமான ட்வீட் அது எனக்குள்ள ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு. எதுக்குமே சொல்லாம எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவிச்சதுனால அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக பார்த்திபன் ஒரு இடத்துல யதார்த்தம் பேச போய் அது முத்தி, குறிப்பா ட்வீட் த்ரிஷா அவர்கள் வந்து கடுமையான வார்த்தைகளை சொல்லி ட்வீட் போடும்போது மறுபடியும் இது மன்னிப்பு கேட்கிற விவகாரம் அல்ல, நான் சொன்னது சரிதாங்கிற அடிப்படையில ரிப்ளை கொடுத்திருக்காரு திரு பார்த்திபன் அவர்கள். முதற்கடமை எப்படி பாக்குறீங்க சம்பவத்தை? இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திபன் சொல்ல வருகிற செய்தி ஒரு தெளிவாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, 41 பேர் இறந்த ஒரு சாவுக்கு காரணமான விஜய் அந்த விஷயத்தால் கூட இவ்வளவு அசிங்கப்படவில்லை. அந்த விஷயத்தில் கூட பல பேர் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவரை குற்றம் சாட்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை யாராலும் முட்டுக் கொடுக்க முடியாது. சமுத்திரக்கனி இதற்கு எதிராக பேசுகிறார். இதே மாதிரி நான் பல வீடியோக்களை பார்த்தேன். அது என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. சந்தர்ப்பவசமாக அப்படி ஒரு வீடியோவை போட்டு போட்டோவை காமிச்சு இந்த குந்தவை த்ரிஷாவை காமிச்சு கேள்வி கேட்கும் போதுதான் நான் வந்து குந்தவை வீட்டிலேயே குந்தவைன்னு சொல்லி நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்து விட்டது. மற்றபடி ஒரு திட்டமிட்டு மகளிர் தினத்துக்கு நான் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு போட்டோவை போடுங்க அப்படின்னு நான் யாரையா சொல்லி போட வைத்து பேசுவதாக இருந்தால் த்ரிஷாவோட போட்டோவை நான் எதுக்கு போட வைக்கணும்? நான் ஆரம்பத்துல மன்னிப்பு கேட்பதற்கு தான் நினைத்தேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல பேசிட்டோம், சரி அது மனசை யாருக்கும் புண்படுத்த வேண்டாம்ங்கிறதுக்காக பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நான் திட்டமிட்டு அந்த போட்டோவை போட வைத்து அதற்கு நான் பேசினேன் அப்படின்னு அவர்கள் பதிவு போட்டதுக்கு பிறகுதான் எனக்கு தோணியது, இல்ல இப்ப நாம கேட்க வேண்டியது மன்னிப்பா இல்ல, அதற்கு மாறாக நாம செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ அவர் போடுறாரு. ஒருவேளை அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒருவேளை நான் இந்த மகளிர் தினத்தில் ஒரு பெண்ணின் போட்டோவை போட்டு பேசுங்கன்னு சொல்லணும்னா நான் சார்லஸ் டயானா இருக்காங்க இல்லையா, ஒருவேளை நான் வந்து யாராவது ஒரு முக்கியமான பெண் போட்டோவை போட்டு நான் அவர்களை பேச வேண்டும் நான் நினைத்திருந்தால் நான் சார்லஸ் டயானாவை பேசியிருப்பேன். அதாவது பிரிட்டிஷ் இளவரசி அவர்களை பேசுவேன், அல்லது வேலு நாச்சியார் அவர்களை பேசுவேன், அல்லது இதைவிட மிக உயர்ந்த ஒரு ஆளுமையை பற்றி பெண்களை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் இந்த த்ரிஷாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி மிக மட்டமாக அது ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பொதுவான உளவியல். விஜயை 41 பேர் இறந்த போது கூட இந்த சமூகம் பாதுகாத்தது அப்படிங்கிறது வந்து விஜய் மேல் உள்ள ஒரு பெரிய கிரேஸ். அந்த 41 பேர் மரணத்திற்கு விஜய் தான் காரணம்னு யாருக்கும் தெரியாதா? விஜய் தான் அந்த கூட்டத்தை கூட்டினார், அந்த கூட்டத்திற்கு சென்றாருங்கிறது யாருக்கும் தெரியாதா? ஆனால் அதையும் கூட இந்த விஜய் ஆதரவாளர்கள் முட்டுக் கொடுக்கும் போது சரி பரவாயில்ல எதையோ சொல்லிட்டாங்க போது அப்படின்னு நினைத்தார்கள். சில பேர் ஒருவேளை அவர்கள் சொல்லுவது விஜய் தரப்பில் சொல்லப்படுவது நியாயமா இருக்குமோ அப்படின்னு கற்பனை கூட செய்தார்கள். ஆனால் பகுத்தறிவுள்ள யாராலையும் அந்த 41 பேர் மரணத்திற்கு விஜய் பொறுப்பல்ல அப்படின்னு பேசுவதற்கு முடியவே முடியாது. ஆனால் அதை கூட ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம், ஒரு மனைவி வீட்டுல அவங்க 26 வருடங்களுக்கு மேலாக உன் கூட வாழ்ந்து உனக்கு சாப்பாடாக்கி போட்டு உன்னோடு வாழ்ந்த ஒரு பெண், அவங்க எனக்கு இங்கே வாழ்வதற்கு உரிமை இல்லை, என்னை கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த எந்த நடிகை, அந்த நடிகையோட பேரை அவங்க சொல்லலைங்க. ஆனால் அந்த நடிகையின் பெயரை அவர் சொல்லவில்லை,
ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த நடிகை தான் அப்படின்னு கூட்டிட்டு வந்து அவர்கள் நேரடியா கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இது மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரையும் பிழையுதுங்க. இந்த விஷயம் நீங்க நல்லா கவனிச்சுக்காங்க. கட்டிய மனைவி சொந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது. நீ பெட்டிஷன் கொடுத்திருக்கிற, அதனால நீ வெளியில இரு. நீ கேஸ் கொடுத்ததுனால இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வீட்டுக்கு வெளியில அனுப்பிட்டு, எந்த பெண்ணோடு நீ இருக்கிறாய், யாரை வைத்து என்னை துன்புறுத்துகிறாய்னு சொன்னாங்களோ அந்த திரிஷாவை கூட்டுக்கிட்டு நீ ஜோடியா ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு அலையிறன்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம். நீங்க யோசிச்சு பாருங்க. மனைவி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல, வெளியில நில்லு. ஆனா சோடி ஓட்டு சுத்துறதுக்கு ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கா அப்படின்னு சொன்னா இதை யாரால், இந்த பொது சமூகத்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, உலக அளவில் இருக்கக்கூடிய விஜயின் ரசிகர்கள் கூட யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பைத்தியங்களை தவிர. அவர்கள்லாம் தெரியாமலாம் செய்யல, திட்டமிட்டு தெரிந்து செய்யறாங்க. அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான லாபம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. மற்ற யாரும், மனசாட்சி உள்ள, பகுத்தறிவு உள்ள யாரும் விஜயினுடைய இந்த செயலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கறதான் இந்த நிகழ்ச்சி காட்டும். குறிப்பா சமுத்திரக்கனியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக என்ன 4 வருஷம் கட்டினோம்னா 2 முன்னாடி வந்தோம்னா எங்க அண்ணனுக்கு இருக்கு, நாங்க கட்டிக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இன்னொரு லேடி, குறிப்பாக தாவேக்காவை சேர்ந்த இன்னொரு லேடி, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இது தவறு, ஒருபோதும் சங்கீதாவுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை ஏற்றுக்க முடியாத ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்களுக்கு எதிராக வீடியோ போடுறாங்கல்ல தார்மீக அடிப்படையில், அதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறதோட. ஆமா, அதாவது நீங்க சொல்றது ரஞ்சனி நாச்சியார் அப்படிங்கிற அந்த பெண்மணி, அவங்க ஏற்கனவே பாஜகவில் இருந்தாங்க. விஜயின் வருகைக்கு பிறகு அவர் ஒரு மாற்று சக்தி, திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை வைத்து அவர்களை வீழ்த்துவதற்கு அல்லது அதற்கு அடுத்து அதிமுகன்னு ஒரு கட்சி பெரியதாக இன்னைக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல. அப்ப விஜய் ஒரு புது மாற்றாக இருக்கிறார், அவரை நாம் ஆதரிப்போம்னு சிலர் நம்பி இருக்கலாம். அந்த அடிப்படையில் பாஜகவில் இருந்து மாறி வந்தவர் தான் இந்த ரஞ்சனி நாச்சியார். ஆனா அவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முட்டு கொடுத்தோம், எல்லா பிரச்சனைக்கும் நாங்க எங்களால ஆன மட்டும் எங்க அண்ணனை காப்பாற்றணும். இந்த விஜய் எங்களுக்கு வேண்டும். இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கு, நல்வழிப்படுத்துவதற்கு, இந்த சமூகத்துக்கு மாற்றத்தை கொடுப்பதற்குன்னு அவர்கள் நம்புகிறார்கள். நான் அவர்களுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டான்னு கிடையாது. அவர் நம்புறாரு. அவர் அந்த கட்சிக்குள்ள போயிருக்கிறாரு. போய் 2 மாசம் தான் ஆகுது. ஜனவரியில தான் அந்த அம்மா சேர்ந்துச்சு. சேர்ந்து 1.5 மாதத்துக்குள்ள இப்படி ஒரு நிகழ்வு வருது. அது போகிற திசையிலேயே, அது மட்டும் இல்லைங்க, நீங்க திரிஷாவை வெளியில் அழைத்து வந்தது மட்டுமல்ல, நீங்க என்ன பண்றீங்க மேடையில, அது ஒரு ஒர்த்து இல்ல, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை நான் பாத்துக்கிடுறேன், அது ஒர்த்து இல்லைங்கிறீங்க. அது ஒர்த்து இல்லைன்னா எது ஒர்த்து இல்ல? 27 வருஷம் உன்னோடு வாழ்ந்தது ஒர்த்து இல்லையா? 2 பிள்ளைகள் உன்னோடு உயிர் உருவமா நிக்குத, நீ வாழ்ந்திருக்கிற இந்த பொண்ணோடங்கிறதுக்கு சாட்சியா? சில நேரங்கள்ல ஜெனட்டிக் சாட்சிகள் கிடைக்காது இல்லையா? இப்போ கண் முன்னாடி ஸ்தூலமாக 2 உயிர்கள் இருக்கிற, அவர்களுக்கு திருமண வயது, நேரம் அவர்களுக்கு திருமணம் ஆயிருந்தா அவர்களுக்கு 2 குழந்தைகளுக்கு நீ பேரனை எடுத்திருப்பாய், பேத்தியா எடுத்திருப்ப, நீ தாத்தாவாயிருப்ப. உன் கூட இருக்கிற திரிஷாவுக்கு இந்நேரம் திருமணம் ஆயிருந்தால் எல்லோருக்கும் எப்போதும் நார்மலா இந்த தமிழ் சமூகத்துல 20-22 வயசுல பெண்களுக்கு திருமணம் ஆகிறது. இந்நேரம் திருமணம் ஆயிருந்தால் 22 வருடங்கள் ஆயிருக்கும். அந்த பையனுக்கு குழந்தை பெற்றுல அவனுக்கு 20 வயதை தாண்டி இருக்கும். ஒரு வருஷத்துல குழந்தை பெற்றிருந்தால் 21 வயதில் உனக்கு திருமணம் ஆகி குழந்தை பெற்றிருந்தால், திரிஷாவோட பையனுக்கு இன்னைக்கு சான்ஸ் கேட்கிற அளவுக்கான வயசு அது. அப்போ நீங்க ஒரு தாத்தா பாட்டியான ஆக வேண்டிய வயது இருந்து கொண்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு அதை அறச்சீற்றம் அடைகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இது எந்த மனிதன் தான் ஏற்றுக்கொள்வோம்? நான் என்ன சொல்றேன், தவறு செய்யாதவர் யாரும் கிடையாது. சமூகத்துல தப்பு நடக்கல நான் சொல்லல. ஆனால் தப்பு செய்கிறவன் எல்லாம் அந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டு இருக்கும் போது, நீ குற்ற உணர்ச்சிக்கு மீறி இதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லி மனைவியை இடது கையில் தட்டுற அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய சாடிஸ்ட். நீ யாரை பழி வாங்கன்னு நினைக்கிற? நீ கட்டிய மனைவி அல்ல, உன்னை நம்புகிற நீ ஒரு மனுஷன், நீ ஒரு ஹீரோ.
நீ ரோல் மாடல் நம்பிக்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களை பழி வாங்குற. நீ எங்கூடி ஒருத்திய நான் என்ன சொல்றேன், நீ என்ன நீ காட்டுற இந்த படம் இருக்கு இல்லையா, இது நிகழ்வு எப்படிப்பட்டதுன்னா, ரத்த கண்ணீர் படத்துல கல்யாணம் பண்ணி முடிச்ச கையோட காந்தா வீட்டுக்கு போவார் இல்லையா, அவரு கூட நான் என்ன சொல்றேன், எம்.ஆர். ராதா கூட அந்த படத்துல அது திரைப்படமாகவே இருந்தாலும் ரொம்ப மோசமாலாம் போகல, அந்த பெண் வீட்டுலதான் இருப்பாங்க. ஆனால் உன்னுடைய மனைவி இன்னைக்கு நிலைமை என்ன? 27 வருடங்களுக்கு பிறகு உன்னோடு வாழ்ந்த பெண்ணுடைய நிலைமை, உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அவங்க வெளிநாட்டிலிருந்து வந்து அவருக்கு தெரிந்த ஒரு வீட்டில், அவங்க சொந்த உறவினர் வீட்டுல தங்கியிருக்காங்க. அதே நீலாங்கரையில உனக்கு பக்கத்திலே எவ்வளவு பெரிய ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க. அவரை ஒரு குடும்பத்துல அவர் அக்கா தங்கச்சி மனைவியை வெளியில நிறுத்தி வீட்டுக்கு வெளியில விட்டுட்டு இப்படி கூட்டிட்டு அலைஞ்சா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதைத்தான் ரத்த கண்ணீர்ல போட்டு காமிச்சேன். நான் என்ன சொல்றேன், ரத்த கண்ணீர் எம்.ஆர். ராதாவை விட உனக்கு மோசமான நிலைமை வருவதற்கு காத்திருக்கு. அப்போ அந்த காந்தாவருடைய சிரிப்பு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த காந்தா தான் நான் பக்கத்துல சுத்திட்டு இருக்கிறான். ஆனால் இது மட்டும் எந்த ஒரு இது இல்லாம நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறார். வேட்பாளர் தேர்வு பண்ணக்கூடிய நேர்காணல இப்ப கரண்ட் இஷ்யூ வந்து நேர்காணல் இருக்குங்க. எப்படியான நேர்காணல் நடக்கிறது, எப்படியான வேட்பாளர் தேர்வு செய்ய போறான்னு ஒரு கேள்வி வருது. இவ்வளவு பிரச்சனை அவர் அசால்ட்டா டீல் பண்றாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அதான் சொல்றேன் இல்லையா, உனக்கு அதாவது விஜயை நம்பி விஜயோடு வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற அநீதி மட்டுமல்ல, இது மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை ஹர்ட் பண்றது, அவங்களை இழிவுபடுத்துறது. விஜயினுடைய ரசிகர்கள் சில பேர் கேட்கிறான், இத்தனை நாளும் விஜயினுடைய மனைவி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் விஜய் மனைவி இப்ப நிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறான். நான் அதற்கு ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கிறேன். இந்த பிரச்சனை பல வருடங்களாக விஜய் வாழ்க்கையில், சங்கீதாவின் வாழ்க்கையில் பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்குது. அதை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் முயற்சி பண்ணும் போது ஃபுல்லா விஜயினுடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகர், நான் பெத்த பிள்ளை, நான் வளர்த்தது இப்படி தருதலையாகத்தான் போய்விட்டது, ஆனாலும் நான் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பிம்பத்தை உடைச்சிடாதம்மா, விஜய்க்குன்னு நான் ஒரு முகத்தை உருவாக்கி வச்சிருக்கேன், இவனெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, இவனுக்கு என்ன முகம் இருக்குன்னு இவன் நடிக்க வந்திருக்கிறான், இவனுக்கு ஒரு ஹீரோக்கான மூஞ்சி இருக்கிறான்னு நக்கல் பண்ணினார்கள். இந்த மூஞ்ச நான் தட்டி தட்டி செதுக்கி இவனை ஒரு மனிதராக உருவாக்கி வச்சிருக்கிறேன், அதோட வேல்யூ அவனுக்கு தெரியாது, நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மருமகளிடம் போய் கெஞ்சி கூத்தாடிதான் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதோட உச்சகட்டமா ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு இடையிலும், அதாவது ஒவ்வொரு 2 மாசத்துக்கு இடையில போய் சங்கீதாவை பார்த்து சந்தித்து மன்னிப்பு கேட்கிறது, என் பையன் எப்படியாவது மன்னிச்சிரு, எப்படியாவது விட்டுரு, இந்த முறை வேண்டாம் 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 சொல்லித்தான் இந்த இடத்திற்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நான் என்ன சொல்றேன், தள்ளி தள்ளி போட்டாச்சு, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, இதற்கு மேல் இந்த விஜய் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு இடத்துல தூக்கி இந்த இடத்துல சங்கீதா இந்த மனுவை வைத்தாலும் கூட அதை எவ்வளவு நாகரீகமா உன்னால அணுகியிருக்க முடியும்? நீ ஒரு நடிகன் கிடையாது, நீ ஒரு தலைவன் நிக்கிற. என்னுடைய ஆதர்ச புருஷர்கள் எனக்கு வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் அப்படின்னு பெண்களை முன்னிறுத்துற, பெண் விடுதலை பேசிய பெரியாரை முன்னிறுத்துற, அண்ணாவை முன்னிறுத்துற, இவர்கள் எல்லாம் நான் என்னுடைய முன்னோடிகள்னு சொல்ற. ஆனா உன் மனைவி உனக்கு இப்படி எதிராக ஒரு பெட்டிஷன் கொடுக்கும் போது அதுல கூட அந்த பெண் அவங்க ஒரு கண்ணியமா தான் இருக்கிறாங்க. நான் இந்த நடிகையை நேரடியாக குற்றம் சாட்டல, அவர் குறித்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நான் தேவைப்பட்டால் பின்னாடி வேணும்னா சேர்க்கிறேன், இப்ப நான் அந்த பெண்ணுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை விட நாகரிகமா நீ பண்ணிய அயோக்கியத்தனத்துக்கும் அழிச்சாட்டியத்துக்கும் உன் குணம் என்ன அப்படின்னு தெரிந்தும் கூட உன்னை அனுசரித்து வாழ்ந்த, இத்தனை காலத்தையும் கடத்திய அந்த பெண் அவ்வளவு நாகரிகமா தான் எதிர்ப்பு காட்டினாங்க. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதே நாள்ல அந்த பெண்ணுக்கு கூடுதல் வலியை ஏற்படுத்துற மாதிரியான எல்லா வேலையும் செய்யற, த்ரிஷாவை கூட்டிட்டு வெளியில வர. அவங்க ஏற்கனவே பழைய பெட்டிஷன்லயே அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் அவங்க வெளிநாடு போயிட்டு அந்த நடிகையோடு வெளிநாடு சுற்றி விட்டு வெளிநாடு போயிட்டு வருவாங்க, நான் மனசுக்குள்ள மருகுவேன். அந்த நடிகை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த
புகைப்படங்களை பகிர்ந்து பெருமைப்படுத்திக் கொள்வாள் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய மன வருத்தம் பாருங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு வந்து உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லி எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சோடியா ட்ரெஸ் ஒரே மாதிரி ஆர்டர் போட்டீங்களா ஆன்லைன்ல அல்லது போய் எடுத்தீங்களான்னு தெரியல, எடுத்து கட்டிட்டு வர்றீங்கன்னா எவ்வளவு தெனாவட்டு வேண்டும். அந்த தெனாவட்டின் திமிரின் அகங்காரத்தின் தொடர்ச்சி தான் இப்ப நான் வந்து கூட்டம் நடத்துறேன், என்ன நான் வந்து கட்சி நடத்துறேன், நான் வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறேன், வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா ரொம்ப கூலா இருக்கிறாப்ல. கூலா இருக்கிறேன்னு காட்டிக்கிடுறாப்ல. கூலெல்லாம் இல்ல, கவலைப்படாதீங்க, எதற்கும் அஞ்சாதீங்க, நாம தான் வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது பதட்டத்தோட வந்து அந்த பெண்கள் பக்கத்துல இருந்தாப்ல. நீங்க பாத்தீங்களா? கான்பிடண்டா இருங்கன்னு சொல்லிட்டு வரும்போதுதான் கான்பிடென்ட் இல்லாமல் இருந்தார் இந்த விஜய். விஜய்க்கு இருப்பது கான்பிடென்ட் அல்ல, அகங்காரம். அது கான்பிடென்ட் கிடையாது. மிகப்பெரிய கோழைகள் தான் தன்னுடைய அகங்காரத்தால் தன்னுடைய அச்சத்தை மறைப்பார்கள். இந்த தற்குறி கோழை இருக்கானே, தன்னுடைய அகந்தையால் தன்னுடைய அச்சத்தை மறைக்கிறான். அதன் விளைவுதான் இதெல்லாம். இதனால் இன்னும் மோசமான ஒரு பிம்பத்தை, இவனுடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு இன்னும் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுவான். இதில் ஒரு காந்தாவை போல் இருந்து அவன் வாழ்க்கையை சீரழிக்கிற, அவன் வாழ்க்கை கடைசி காலத்தை மோசமாக்குகிற நபர் கூடயே இருக்கிறா அந்த திரிஷா. இதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ரைடு இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில சிபிஐ ஒரு பக்கம் ரைடு ஆந்திரா சொல்றாங்க, ஆந்திரா முடியலங்கிறாரு. ஒரு பக்கம் அந்த ஒரு தள்ளுமும் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு கலவரத்துக்கு மத்தியில் விஜய் கூடாக இருக்கிறாரா அல்லது பாஜகவுடைய அழுத்தத்துக்கு அடிப்படை வர ஒரு கேள்வி இருக்குல்ல, இறுதியாக சொல்ல வரீங்க? இது வந்து விஜய் ஒரு கேடு கட்டனா அப்படின்னு சொன்னா பாஜக எவ்வளவு பெரிய சாக்கடை அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் ஒரு உதாரணம். 41 பேர் சாகுறாங்க. இருக்கிற பாஜக கைக்கூலிகள் எல்லா பேரும் என்ன பேசுறான் அப்படின்னா, இனிமேல் வேறு வாய்ப்பே இல்லை, தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும், தான் பிழைத்து வாழ வேண்டும்னா விஜய் இனிமேல் பாஜகவோட கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு பேசுறான். அப்புறம் மறுபடி இந்த அவருடைய மனைவி விவகாரம் வருகிறது. இந்த நேரத்தில் கூட செல்லூர் ராஜ் போன்றவர்கள் பேசுறாங்க, இது திமுக என்ன வேலை செய்யும் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறான். டேய் அறிவு கட்ட பைத்தியக்காரா, 27 வருஷமா திமுகவா உட்கார்ந்து உன் குடும்பத்தோட அவர் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு, அவரை சேர்த்து வச்சிருந்துச்சு. இந்த நேரம் இதை கொண்டாந்து நிறுத்தணும்னு சொல்ற அதாவது எவ்வளவு கேவலமான கட்சி அல்லது அவர்களுடைய கூட்டணி பாருங்க. விஜய் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல, என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமும் வெக்கம் இல்லாமல் காத்து கிடக்குறாங்க. உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் சால்வ் பண்றேன். விஜய் அது ஒரு பிரச்சனையே இல்லை, நான் பாத்துக்கிட்டுறாங்கிறான். அது ஒரு தெனாவட்டுன்னு சொன்னா அத்தனை பிரச்சனையும் என்கிட்ட கொண்டு வா, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைக்கிறேன், என்னோட சேர்ந்துருன்னு சொல்றேன். நீ இதை விட கேவலமான ஒரு பிறவி உலகத்திலே இருக்க முடியுமா? இதை வகுக்கிறதுக்கு டெல்லியில இருந்து ஒருத்தன் வரணுமா? நான் என்ன சொல்றேன், அமித்ஷா வந்து வியூகம் வகுக்கிறார். இன்னைக்கு பத்திரிகைகள் ஃபுல்லா எல்லா செய்தியும் நேரடியாக களத்தில் இறங்கிய அமித்ஷா. பவன் கல்யாணை வைத்து பேரம் நடக்கிறது. வேற இன்னொரு ரெட்டின்னு ஒருத்தர், யாரோ அந்த ரெட்டியை வச்சு பேரம் பேசிட்டு இருக்காங்க. விஜயின் நண்பர் ஒரு ரெட்டி, அவர் மூலமாக பேரம் நடக்கிறது. என்னென்னலாம் பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், பத்திரிகைகளுக்கு அறம் தர்மம் ஒண்ணும் கிடையாதா? விஜய் இப்படிப்பட்ட கேவலத்தை அரங்கேற்றும் போது திரிஷாவை அழைச்சிட்டு வர்றதுக்கு திமுக தான் சொன்னிச்சா? உன்னைய கல்யாண வீட்டுக்கு இந்த ட்ரெஸ் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு திமுக சொன்னிச்சா? அப்ப வெக்கமா இல்லையா? எவ்வளவு பெரிய கேவலமான கூட்டம் இது. கூட்டணிக்கு வாங்க, நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஜந்துவா இருந்தாலும் உன்னை கழுவி அப்படியே தூக்கி என் பாக்கெட்டுல போட்டுக்கிட்டேன், உன்னுடைய அசிங்கத்தை எல்லாம் எனதாக்கி கொள்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டணி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டம். அதனால நயினாராக இருந்தாலும் சரி, பாஜக தலைமையில் யார் இருந்தாலும் சரி, இவர்கள் சொல்லுவது என்பது 41 பேர் இறந்திருக்காங்க, சிபிஐ கேஸ் என்கிட்ட கையில இருக்குது, உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணுமா என்கிட்ட வா, 41 மரணத்தை நான் உனக்கு இல்ல, உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கி காட்டுறேன். உனக்கு திரைப்படம் வரணும், 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற,
அடுத்து படம் வரணும், உனக்கு பிரச்சாரம் பண்ணணுமா, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணணுமா, என்கிட்ட வா, நான் சரி பண்ணி விடுறேன். உன் மனைவி பிரச்சனை, உனக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க, அவர்களை குற்றம் சுமற்றி ஒண்ணு பரிசுத்தவான மாத்தணுமா, என்கிட்ட வா. அப்போ வாஷிங் மிஷின் பார்ட்டி என்பது வெறுமனே அது வார்த்தையால் வாஷிங் மிஷின் அல்ல. எந்த சாக்கடையும் எந்த அழுக்கையும் நான் வாங்கிக்கிடுறேன், என்கிட்டவான்னு சொல்லுகிற அயோக்கியத்தனமான ஒரு பார்ட்டி இந்த பாஜக. இந்த கூட்டம் வருவதற்கு முன்னாடியே நாம் எச்சரிக்கையா இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு உளவியலோடு இவர்கள் வர்றாங்க. விஜய் ஒரு கொடூரன்னு சொன்னா, விஜய் விட மகா கொடூரர்கள் இந்த கூட்டணிக்கு அழைக்கிற அயோக்கியர்கள் நான் சொல்லுவேன். முன்வைத்திருக்கிறது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுள்ளதே. விவாதம் சொல்ல அறக்கலத்து நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.